ஸோ 2025ல ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி கிராஃபிக் டிசைனர் ஆகிறது. ஸோ கிராஃபிக் டிசைனர் ஆகிறது ரொம்ப ஈஸியாக எவ்வளோ மந்த்ஸில் ஆக முடியும், சேலரி பேக்கேஜ் எல்லாம் ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு என்ன தருவாங்க, இந்த மாதிரி டிசைனிங் டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷராக என்னால் லேர்ன் பண்ண முடியுமா, செல்ஃப் லேர்ன் பண்ணியே கற்றுக்க முடியுமா, ₹1 செலவு பண்ணாமல், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் எப்படி செல்ஃப் லேர்ன் பண்ணி ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் techverseofvaishu சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட யூனிவர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிராஃபிக் டிசைனர்னா என்ன, கிராஃபிக் டிசைனர் என்னெல்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம மூவிஸ் அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க தான் கிராஃபிக் டிசைனர் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ கிராஃபிக் டிசைனர் யூஎக்ஸ் டிசைனர் ரெண்டுமே வேறு இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைனராக போகும்போது எடுத்ததுமே உங்களுக்கு கிராஃபிக் டிசைனர் வேலையே தர மாட்டாங்க, யூஎக்ஸ் டிசைனர் வேலையுமே தருவாங்க. லைக் யூ ஹாவ் டு மேக் posters, logos, then thumbnails for their companies or their brands. ஸோ இப்போ அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னா அந்த வீடியோ உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு thumbnail நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லை ஒரு போஸ்டர், அவங்க ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு ஒரு போஸ்டர் நீங்கள் மேக் பண்ணணும். தென் ஏதாவது ஒரு பிராண்டே, இப்போ அவங்களுக்கு கம்பெனிக்கிட்ட இன்னொரு பிராண்டே வருதுன்னா அந்த பிராண்டுக்கு நீங்கள் ஒரு லோகோ கிரியேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குமே வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுவேன், அது எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண தெரியணும். அதை நான் எதில் போய் கற்றுக்கிறதுனா டிசைனிங் டூல்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் டூல்ஸ் எதை வச்சு அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ டிசைனிங் டூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னாவே அடாப் தான். ஸோ அடாப் ஃபோட்டோஷாப், தென் அதுலேயே இல்லுஸ்ட்ரேட்டர், தென் இன்டிசைன். இது மூணுமே வந்து அடாப்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெயினாக வந்து இதுதான் எல்லாருமே சொல்கிறது. இல்லை நான் எனக்கு அடாப் அவ்வளோ ஒர்க் பண்ணுற அளவுக்கு இன்னும் நான் வந்து பில்ட் ஆகலை, இப்போ தான் நான் பிகினர் அப்படின்னா நீங்கள் கேன்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேன்வாலேயே நீங்கள் போஸ்டர் மேக் பண்ணலாம், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம், லோகோ கிரியேட் பண்ணலாம், எல்லாமே கிரியேட் பண்ணலாம். பட் கேன்வா இஸ் வெரி ஈஸி டு யூஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கேன்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிகினர் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டிசைனிங் எல்லாம் தெரியும்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ டு அடாப் ஃபோட்டோஷாப் தான் டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிகினர் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேன்வா யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே இப்போ கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டிசைனராக போகிறோம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு அடாப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் யூஎக்ஸ் டிசைனிங் இந்த ஒரு இதுக்காக நீங்கள் ஃபிக்மாவில் எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய டுட்டோரியல்ஸ் யூடியூப்லேயே இருக்குது. ஃபிக்மாவில் எப்படி எடிட் பண்ணுறது, அடாப் ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் இப்போ இருக்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் நிறையா போஸ்ட் போடுறோம், வீடியோஸ் எடிட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு வேளை தெரியலைன்னா நிறையா டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக அதில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. டோன்ட் கோ வித் paid courses. You can learn by yourself. There are so many resources available in YouTube, even internet. So அந்த காலத்தில் தான் வந்து இன்டர்நெட் இல்லை. ஸோ everyone will go to an institute and they will pay so much of money and they will get a certificate for that. But here now we are having lot of things in internet itself. So நம்ம கையிலேயே எல்லாமே ஆன்சர் வச்சுட்டு நம்ம எதுக்கு வெளியே போய் ஒரு காசு கொடுத்து நம்ம படிக்கணும். ஸோ we can learn by ourselves. நம்மளே படிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே நிறைய யூடியூப் டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் நானுமே வந்து யூஎக்ஸ் தென் கிராஃபிக் டிசைனிங்கில் டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைனிங் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா கலர் தியரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம ஒரு போஸ்டர் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்ததுமே இப்போ ஒரு பிளாக் கலரில் ஒரு போஸ்டர் வந்து எஸ் ராயலாக சூப்பராக இருக்கும். பட் அது நம்ம ரொம்ப நேரம் அதை பார்க்க முடியாது. பட் இதுவே ஒரு ஒயிட் கலர்லையோ எல்லோ கலர்லையோ வந்து ப்ரைட்டாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இப்போ ஒரு நைட் டைமில் ஒரு பிளாக் கலர் போஸ்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அதுவே ஒரு ஒயிட் கலரில் ஒரு போஸ்டர் இருந்ததுன்னா தெரியும், ஆப்வியஸாக நமக்கு அந்த கலர் தெரியும். ஸோ அப்போ அந்த கலர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த எல்லோ கலரில் நான் ஒரு போர்டு வச்சுட்டு அதில் இருக்க ஃபாண்ட்டு நான் எல்லோ கலர்லேயே கொடுத்தேன்னா எப்படி அது ஹைலைட்டாக தெரியாதுல்ல. அப்போ எல்லோ கலர்லேருந்து அதுக்கு நான் எந்த மாதிரி ஃபாண்ட் கலர் கொடுக்கணும், பிளாக் கலரில் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கலர் தியரின்னு சொல்லுவாங்க அதை. அதே டைம் இப்போ ரெட் அப்படின்னா வந்துட்டு அது ரெட் அப்படின்னா ராங், க்ரீன் அப்படின்னா கரெக்ட், பாஸ், அந்த மாதிரி பாஸ் ஃபெயில் நம்ம வச்சுக்கோல. அந்த மாதிரி ரெட்டுக்குன்னா ஒரு எமோஷன் இருக்கும், க்ரீனுக்குன்னா ஒரு எமோஷன் இருக்கும், எல்லோக்குன்னா ஒரு எமோஷன் இருக்கும். ஒரு ஈச் கலர் ஹேவ் அன் செப்பரேட் எமோஷன். ஒரு கலருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். அப்போ அந்த எமோஷன்ஸ் எல்லாமே என்ன மாதிரி எந்த கலருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தென் ஃபாண்ட், எப்படி ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குறது. இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு
தூரமாக இருக்கேன்னா நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லாம் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நான் ஒரு போஸ்டர் பார்க்குறேன். அந்த போஸ்டர் நான் பார்க்கும்போது இதில் இருக்க ஃபாண்ட் வந்து எனக்கு தெரியணும். நான் சின்னதாக அந்த ஒரு பிராண்டோட நேம் போட்டுட்டு போஸ்டர் கலர் மட்டும் நான் நல்லா பிரைட்டாக வச்சுருந்தேன்னா, அந்த போஸ்டர் கலர் எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலுமே அந்த ஃபாண்ட், அந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருந்தால் தானே தெரியும். அப்போ போய் நான் கர்சிவ்ல எழுதியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனான ஏதாவது ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எப்படி தெரியும்? ஸோ அந்த ஒரு போஸ்டருக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் போட்டால் அது இது தெரியுமோ அந்த மாதிரி போடணும். ஆஃப்டர் த கிரியேட்டிவ் ஸ்கில். ஸோ கிரியேட்டிவ் ஸ்கில் எந்த மாதிரி நான் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் A to D அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட தம்ப்நெயில் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோவில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, இந்த வீடியோவில் இவர் இதை பற்றி தான் பேச போகிறார் அப்படின்னு நம்ம தம்ப்நெயில் பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும். தம்ப்நெயிலே எப்படி கேட்சியாக இருக்கும். அதே மாதிரி மதன் கௌரி அவரோட தம்ப்நெயிலுமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கண்டென்ட் பற்றி தான் அவர் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அந்த மாதிரி. அப்போ இஃப் யோர் company or your brand giving their YouTube video to you means you have to watch that video ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கண்டென்ட் பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்சியான தம்ப்நெயிலாக நீங்கள் இனோவேட்டிவாக திங்க் பண்ணி அங்கே தான் உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். தென் அந்த தம்ப்நெயில் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் போஸ்டர், லோகோஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் தம்ப்நெயில் மாதிரியே தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதுக்கான டுட்டோரியல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அதை வாட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ட்ரைங் இட் பை யோர் செல்ஃப். ஏதாவது உங்களோட நேம் வச்சு, ஏதாவது நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்க மாதிரி அந்த கம்பெனிக்கு ஏதாவது போஸ்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப், வெபினார், செமினாருக்கு பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ட்ரை பண்ணி பார்க்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். பார்க்க தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் மொத்தமாக படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 6 to 7 months, ஒரு 7 months வரைக்குமே ஆயிரும். நீங்கள் படிச்சுட்டே காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிராஃபிக் டிசைனிங் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 7 months 6 to 7 months கிட்ட ஆகும். அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு 3 to 6 monthsக்குள்ளேயே உங்களால் படிச்சிட முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டைம் அண்ட் யோர் ஒர்க் தான். ஃபியூச்சர் ஸ்கோப் கிராஃபிக் டிசைனருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங், UX டிசைனிங், தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ஃபியூச்சரில் ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் பை யோர்செல்ஃப்.